ரெண்டையும் ஒரே நாளில் பார்க்குறாங்க. 22ஆம் தேதி 2 பேரையும் கூப்பிட்டு 2 பேர் படத்துலையுமே வந்து சென்சார் கட்டு இருக்குது. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 கட்டு, இவருக்கு கிட்டத்தட்ட 24க்கு மேற்பட்ட கட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஜனநாயகன்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே பராசக்தி டீம் வந்து கட் பண்ணி 24ஆம் தேதி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஜனநாயகன் டீமும் 24 எடுத்துகிட்டு போகிறாங்க. 24 திருப்பியும் பார்த்துட்டு இல்லை மறு தணிக்கைக்கு அனுப்பணும் ரிவ்யூ. 2 பேருக்குமே ஒரே பதில். பராசக்தி டீம் ரிவ்யூ கமிட்டிக்கு மும்பை கொண்டு போயிருது. எப்போ டிசம்பர் 24. ஜனநாயகன் டீம் என்ன சொல்லுது, சார் இல்லை சார் நீங்கள் சொன்ன கட்டை திருப்பி நாங்கள் விஎஃப்எக்ஸ் எல்லாம் பண்ணி திருத்தி நாங்கள் இங்கேயே பண்ணிக்கிறோம், எதுவாக இருந்தாலும் இங்கேயே முடிச்சுக்கலாம் ஏஜமா, எங்களுக்கு அங்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 கிறிஸ்மஸ் ஹாலிடே, தொடர்ச்சியான புத்தாண்டு விடுமுறை. ஜனவரி 5ஆம் தேதி கேவிஎன் ப்ரொடக்ஷனை கூப்பிட்டு இல்லை ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பினா மட்டும் தான் முடியும், இந்த கரெக்ஷன்லாம் பார்த்தா கூட சரி வரேன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்கணும், ரிவ்யூ கமிட்டிக்கு நியாயப்படி கொண்டு போயிருக்கணும். கொண்டு போகாமல் ஏன்னா ரிவ்யூ கமிட்டிக்கு திருப்பி கொண்டு போனால் எப்படி 2 வாரம் ஆகும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றத்துக்கு ஒரு படம் போனால் நீதிமன்றம் ஒரு படத்தை பார்த்துட்டு முடிவெடுக்குமா இல்லை தணிக்கைத்துறை முடிவெடுக்குமா? தணிக்கைத்துறை தான் முடிவெடுக்கும். நீதிமன்றம் தணிக்கை தான் சொல்லணும். நீ கூப்பிட்டு யூபிஐ கொடுத்துருப்பான்னு ஒரு நீதிபதி சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் மேல்முறையீடு போகிறோன்னு சொல்லி தணிக்கை வாரியம் சொல்லுது. உடனே என்ன பண்ணுறாங்க, மேல்முறையீடு இன்றைக்கே கொண்டு வான்றாங்க. 3.25 வருது. இருநபர் வேறு பெஞ்சுக்கு மாறும்போது அப்படின்னு சொல்கிற அவ்வளோ அவசரப்படுத்த முடியாது. நீங்கள் 500 கோடி செலவு பண்ணிட்டீங்க, 4000 தேட்டர் ரிலீஸ் பண்ணுறீங்க, 22 நாடுகள் ரிலீஸ் ஆகுது, தமிழ்நாடு முழுக்க வந்து நீங்கள் 3-4 மொழிகள் ரிலீஸ் ஆகுதுங்கிறதுக்காக தான் நாங்கள் பண்ண முடியாது. அவ்வளோ அவசரப்படுத்த வேண்டிய வழக்கெல்லாம் ஒன்று இது கிடையாது. அவ்வளோ காலத்தை வந்து உடனே கொண்டு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து பொங்கலுக்கு பிறகு படத்தை வெளியிடுங்க, தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுறாங்க. இதுதான் நடக்குது. அதே பராசக்தி ரிவ்யூ கமிட்டிக்கு போய் டில்லி தான் இந்தியாவா அப்படின்னு ஒரு படத்தில் வசனத்தை வச்சு அந்த படத்தை ரிவ்யூ கமிட்டி போய் வாங்கிட்டு வர முடியுது. படம் முழுக்க இந்தி திணிப்புக்கு எதிரான வசனங்கள் இருக்குது. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இலையில் சாப்பாடு கூட்டு பொரியல் சாப்பாடு இப்படிலாம் போட்டு இருக்குன்னு நாங்கள் ஆசைப்படுறோம், நீ பானிபூரி தான் இந்தியாவுன்னு காட்டுறியாங்கிற வசனத்தை படத்தை வச்சுருக்காங்க. அதுக்கே ரிவ்யூ கமிட்டி கொடுத்து சென்சார் தரும்போது நீ அதை விட என்ன பெருசாக எழுதியிருக்க போகிற? அதை விட பெருசாகவே எழுதிட்டப்பா, எழுதி வசனமாக வச்சுருக்கல, காட்சியாக வச்சுருக்க, என்னவோ பண்ணியிருக்கிற. அதை ரிவ்யூ கமிட்டி கொண்டு போனால் இதில் அரசியல் கிடையாது.